ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அரசியை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு ஆளுக வந்துட்டாங்க. வந்துட்டு உள்ளே நுழையிறாங்க. வாசல்லே நின்று குமார் வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. எங்கே கல்யாணம் நடந்துருமோ அரசிக்கு, அவன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க எதிர்த்த வீட்டிலேருந்து போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு தீவிரமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லோரும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் பாண்டியன். இது என் மூத்த மையன், கவர்மெண்ட் வேலை பார்க்குறான். இவன் இன்னொரு மையன், என் கூட ஸ்டோரில் இருக்கேன். இது வந்து என் சின்ன மையன், இவன் வந்து வண்டி வச்சுருக்கான், 4 வீலர் வச்சுருக்கான், அந்த சர்வீஸ் இது எல்லாமே பண்ணுறான். இவங்க 3 பேத்துக்கும் என் மச்சான் வந்து அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பழனி வேலை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிருது. ஆனால் ஒன்று குமார் கூட இவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரியும், குமார் வீட்டில் போய் இவங்க தங்குனதை வந்து நம்ம கதிரையும் சரவணனையும் சொல்லியிருந்தார். அதை சொல்லாதது வேற ட்விஸ்ட்டு இருக்குது. அதுக்கு என்ன பஞ்சாயத்து வைக்கிறாங்கன்னு தெரியல. அது ப்ரொமோவில் எப்படினாலும் விடுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் நடக்குது. அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் பஜ்ஜி ஜுஜ்ஜி கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, பிடிக்குது. ரொம்பலாம் இழுக்கலைங்க. அப்படி சிம்பிளாக பொண்ணு பார்க்குற சீனை முடிச்சுட்டு அவர் வந்தோடனேயுமே அரசிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த கிஃப்ட்டை கையில் கொடுக்குறாரு. அரசி கையில் வாங்கிக்கிறாங்க. பரவாயில்லையே, மாப்பிள்ளை நாங்கள் எப்படியோ நினச்சோம், எப்படியோ இருக்காருன்னு எல்லாத்துக்குமே மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்மையாக போகுது பாண்டியன் ஸ்டோரி. இனிமேல் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். பார்க்க மறக்காதீங்க. பாய்.